பிக் பாஸ் சீசன் 8லேருந்து ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் வெளியேறிட்டாரு. என்னப்பா அதுக்குள்ளயா வெளியேறிட்டாரு அப்படின்னு எல்லாருமே இப்போ இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 8ஓட முதல் டாஸ்க்லயே இப்படி ஆகிட்டாரே அப்படிங்கிற விஷயம் தான் இவரை பத்தி பேசப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா முதல் டாஸ்க்ல அவர் ஓடுனதுனால அவருக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு அப்புறமா இப்பதான் நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ரொம்பவே கால்வலியால அவதிப்பட்ட ரவீந்தர் அவர்கள் இரவு முழுவதுமே ரொம்பவே வலியால துடிச்சு போயிருந்தாரு. அதுக்கப்புறமா மெடிக்கல் ரூமுக்கு போய் பெயின் கில்லர் எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு ரொம்பவே உடல்நிலை மோசமாகிடுச்சு. அடுத்த நாள் கூட அவரால் எந்திரிக்க முடியல. சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லா கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து தான் அடுத்து அவரை நடக்கவே உதவி பண்ணாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த டாஸ்கெல்லாம் இவரால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு எல்லாருமே இப்போ கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. 24 மணி நேரத்தில் யாராவது ஒரு கண்டஸ்டன்ட்டை வெளில அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து இவரை வெளில அனுப்பியிருக்கலாம். ஏன் தான் அந்த பொண்ணை அனுப்புனாங்களோ அப்படின்னு இப்போ எல்லாரும் இந்த விஷயத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. முதல் டாஸ்க்லேயே இவ்வளோ டயர்ட் ஆகிட்டதுனால இவரே வெளியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் இவர் வீட்டை விட்டு வெளியில வந்ததாகவும் செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் அடுத்தடுத்த டாஸ்க் எல்லாம் எப்படி செய்ய போறாரு, இல்லை இதோட வாக் அவுட் ஆகிறாரா அப்படிங்கிறத பத்தி.